ஒரு 2 வசனம் வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 24:32-33. அத்திமரம் துளிர்க்கும்போது அவர் சமீபமாய் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு உவமை அதை ஒருக்க கூட வாசிங்க. அப்போ இது அத்திமரத்தை பற்றி சொல்லுவது யோவான் மட்டும் தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு இதை சொன்னார்னு எழுதலை. மீதி 3 தரம் எழுதியிருக்காங்க. மத்தேயு எழுதியிருக்காரு. மத்தேயு 24 அதில் வருது. மார்க்கு 13வது அதிகாரத்தில் சொல்கிறார் 28-31 வசனங்களில். லூக்காவிலையும் இதே வசனம் லூக்கா எழுதி வச்சுருக்கா 21வது அதிகாரத்தில் 29-33 வரை. அதுலேயும் சொல்லப்படுது அத்திமரத்தால் உவமையை. ஆனால் லூக்கா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாட்டு அதில் எழுதுறார். லூக்கா என்ன எழுதுறாருன்னா 21-29 வாசிக்க பார்ப்போம். அத்திமரத்துக்கு கூட வேறு மரங்களையும் கூட சேர்க்காரு. அவர் அதுக்கு கூட மற்றெல்லா மரங்களையும் கூட கொஞ்சம் மரங்களை சொல்லியிருக்காரு. அப்படி தானே? ஆனால் இவர் மீதி 2 பேரும் ஃபுல்லாக அத்திமரம் மட்டும்தான். அதில் அவங்க 2 சுவிசேஷர்களும் சொன்ன விஷயத்தை பார்த்தா அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறியுங்கள்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இவர் லூக்கா இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி லூக்கா சொல்கிறார். சரி, சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் காரியம் 3 சுவிசேஷர்களும் சொன்ன சம்பவம் ஒரே சம்பவம் தான். இது எங்கே வச்சு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒலிவ மலையில் வைத்து சொல்லப்பட்டது. இயேசு ஒலிவ மலைகளில் பிரசங்கம் பண்ணாரா இல்லையா? நிறைய மலைகளில் வேதாகமத்தில் பார்த்தா மலைகளில் ஒரு 4-5 மலைகளில் பேர் சொல்லாத மலைகள்லையும் போய் பிரசங்கம் பண்ண. என்ன மலை நீட்டு சொல்லப்படாட்டாலும் சில மலைகளில் போய் பண்ணார். கிட்டத்தட்ட 20க்கு மேலே சம்பவம் இவர் மலைக்கு போன சம்பவங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதில் பார்த்தா முக்கியமாட்டு அதிகமான மலை அதிகமான டைமில் போனது கலிலேயா மலையாக தான் இருக்கணும். அதில் பைபிள் நம்ம வாஸ்தா அது தெளிவாக தெரியுது. ஆனால் வருடமும் அதிகமாக கலிலேயா மலைன்னு குறிப்பிடப்படாட்டாலும் சில இடங்களில் மட்டும் கலிலேயா மலைன்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒரு மலையை சொல்லப்பட்டிருக்கு? நம்ம அடிக்கடி சொல்லுவோம் மறுரூப மலை. அது பைபிளில் இல்லை. அடுத்து மறுரூப மலைன்னு பைபிளில் சொல்லப்படலை. அது தாபோர் மலைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை தான். அது நம்ம மறுரூப மலைன்னு அவர் இயேசு மறுரூபம் ஆனதுனால அது சொல்லலாம். ஆனால் பைபிளில் அப்படி சொல்லப்படலை. அப்படி பல பேர் சொல்லாத மலைகள்ல எல்லாம் போயிருந்தாலும் மலை பிரசங்கம் எல்லாம் ஒரு மலையில் போயிருந்து அவர் பண்ணார். அதான் மலை பிரசங்கம்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த பிரசங்கம் ஒலிவ மலைன்னு தெளிவாக சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ யூதேயான இயேசு இருந்த அந்த இடத்த ஆட்சி செய்து கொண்டது அந்த நேரத்தில் ரோமர்கள். அப்படி தானே? ஆலயம் ஒரே ஒரு ஆலயம் தான் அங்கே அந்த டைமில் இருந்தது. அது யூதர்களுக்கு ஒன்று தான் இருந்தது. மற்றவர்கள் சமாரியர்களுக்கு ஒரு ஆலயம் இருந்தது. அப்படி மொத்தம் 2 ஆலயம்தான். அப்போ ஆலயத்தை பற்றியும் இயேசு அதை முதல்ல தெளிவாட்டி இந்த ஆலயம் அழிந்து போகணிட்டு இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தா தெரியும். இந்த ஆலயம் அழிந்து போகணும்னு சொன்ன இயேசு திடீர்னு அத்திமரத்தை கையில் எடுக்கிறார். அப்போ அத்திமரம் ஏன் அதிகமாக இவர் கையில் எடுக்கார்? ஏன் அத்திமரத்தை பற்றி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா பழைய ஏற்பாட்டில் மட்டும் 24 முறை அத்திமரம்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் 16 முறை அத்திமரம். அப்போ மொத்தம் எத்தனை? 24 16 40 முறை அத்திமரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. வேறு தென்னை மரமோ மாமரமோ அங்கே சொல்லப்படலை. ஆனாலும் இதுக்கு அடுத்தது இன்னொரு மரமும் தொடர்ந்து சொல்லப்படுது, கேதுரு மரம். அது 35 நேரம் சொல்லப்பட்டிருக்கு கேதுரு மரம் அப்படின்னு. ஏன்னா உள்ளதுலேயே அதிகமான சொல்லப்பட்ட மரம் எது தான் பைபிளில்? அத்திமரம் தான். அத்திமரத்தை தான் அதிகமாக சொல்லுது. கேதுரு மரம் 35 முறை, அத்திமரம் 40 முறை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தா அத்திமரம் தொடக்கமே எங்கேருந்து ஆரம்பிக்கும் சொல்லுங்க பாரு. அது அத்திமரத்தை பற்றி எங்கே முதல்ல தொடக்கத்தை சொல்லியிருந்து ஆண்டியும் அங்கெல்லாம் போய் அத்தி இலைகளை பறித்து உடுத்தாங்க அப்படின்னு தான் முதல்ல அத்திமரத்தை பற்றி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது சொல்லப்படுது சாலமோனுக்கு ஆட்சியில் சாலமோனுக்கு மக்கள் எல்லாம் சமாதானமாக அத்திமரத்துக்கு அடியில் போய் குடியிருந்தார்கள். அவனுக்கு ஆட்சி அவ்வளோ நல்ல, ஏன்னா போரே நடக்கலை. அப்படி தானே? அவருக்கு ஆட்சி தாவீதெல்லாம் பயங்கர யுத்தம் ரத்தக்கரா எல்லாம் இருந்து. ஆனால் சாலமோனுக்கு காலத்தில் போர் மட்டும் நடக்கலை. அவர் திருமணம் செய்கிறதுல குறியாக இருந்தார். அதனால் அவர் போருக்கு எங்கேயும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படிதானே? அது நேரம் இல்லை அவருக்கு. எப்பவுமே கல்யாணம். ஏன்னா 1000னா அவர் கணக்கு இல்லாதது தானே? அப்படி தானே? எப்படி பார்த்தாலும் ஆமாம், அதான் 1000ன்னு சொல்லச்சில் எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு ஒன்று கட்டியிருக்காரு. அப்போ அதனால தானே என்ன தெரியும், போர் ஜனங்களெல்லாம் அவருக்கு கல்யாணம் நடக்கிற நேரம் எல்லாம் அத்திமரத்து கடியில் போய் அவர் கல்யாணம் பண்ணதுலாம் அத்திமரத்து கடியில் போய் இருப்பாங்க போலுக்கு. அதான் அதில் போட்டிருக்கு சாலமோனுக்கு ஆட்சி காலத்தில் அத்திமரத்துக்கு அடியில் சுகமாக தங்கினார்கள் அப்படின்னு பைபிளில் நான் வாசிச்சிருக்கேன். அதில் எடுத்தது அதுக்கப்புறம் தான் இவ சொன்னது மாதிரி எரேமியா சொல்லார். 2 கூடைகளோட அத்திப்பழங்களை பற்றியுள்ள தரிசனம் அவர் காண்றாரு. அப்படி அத்திப்பழத்தை பற்றி பழைய ஏற்பாட்டிலே 24 வசனங்களை சொல்லப்படுதுன்னா 24 சம்பவங்கள் அங்கே இருக்குது. அடுத்த இயேசுக்கிட்ட வந்தாலும் இயேசுவும் அத்திமர உவமையை சொல்கிறாரு. திடீர்னு அத்திமரத்தை பிடிச்சி சபித்தாரா இல்லையா? ஆமாம், அது எதுக்கு சபித்தார்? அத்திமரத்தை ஏன் சபித்தார் இயேசு? அதுக்கு அவசியம் என்ன? கனி இல்லாததுனால. அவர் என்னத்தை நினைச்சிட்டு வந்தாருன்னா அப்படின்னா இந்த இடம் அதில் இலை நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பாக கனி. முதல்ல அத்திமரம் என்ன செய்யுமா?
காய்க்குமா. காய்ச்ச பிறகு தான் அந்த இலை வந்து பெருசாகி பச்சை பச்சையிலும் இருக்குமா. ஆனால் எங்கே போய் பார்க்கறதுல இந்த மரத்துக்கு மட்டும் என்னதில்லை, உள்ள காய் இல்லை, ஏமாற்றிட்டு இருக்கிற. அப்போ மொத்தத்தில் ஏமாற்றக்கூடிய ஆட்கள், அது இயேசுக்கு தெரியும். ஏமாற்றக்கூடிய ஆட்கள் எப்படி தெரியும், தெளிவாக தெரியும். இது வெளியே தான் பச்சை பசையல்னு இருக்குது, உள்ள காய் ஒன்றா இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு சத்தையும் வாங்கி என்ன செய்துட்டு இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே சும்மா நின்று குத்துக்கல் மாதிரி நிற்கும். அல்லேலூயா. அப்படி தானே, பக்கத்தில் எந்த மரம் இருந்தாலும் அதுக்கு போட்டு உரத்தையெல்லாம் இது என்ன செய்கிறோம், இழுத்து வச்சு நல்லா தின்னுக்கிட்டு கடைசியில் நிற்கிறது என்னது, வெத்தாக தான் நிற்கும். அதுதான் பார்த்தோன்னே நீ அடுத்ததுக்கு சாவ மாட்டேன் நீ இருக்கண்டா நீ சொல்லி இதை பிடிச்சி ஒரு சபித்தார், அதோட அது நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாத்தான் வேலை எங்கே போயிருந்தார், அத்திமரத்துக்கு. இயேசு சொன்னார், நீ ஒன்றா நாத்தான் மேலே நீ அத்திமரத்துக்கு அடியில் இருக்கும்போதே ஒன்றை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்போ அத்திமரத்துக்கு அடியில் போய் நாத்தான் மேலே ஏறி இருந்தாருன்னா அதுக்கு பயங்கர காரணம் உண்டு. இப்போவும் அத்திமரத்துக்கு அடியில் இருப்பாங்களாம் யூதர்கள். எதனால இருப்பாங்க, 12 வயசில் நம்ம எங்கே கொண்டு போவோம் ஆலயத்துக்கு பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை. 12 வயசுன்னு இல்லை, நம்ம சின்ன வயசுல இப்போ நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தா சின்ன வயசுலேயே கொண்டு என்ன செய்வாங்க, ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணக்காக இயேசுவையும் கூட்டிகிட்டு போனாங்க. 12வது வயசுலையும் ஒருக்கா கூட்டிட்டு போனாங்க. அதில் பிரதிஷ்டை சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 12வது வயசில் தான் இயேசுவை எங்கே கொண்டு போனாங்க, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது மாதிரி எல்லா பிள்ளைகளையும் 12 வயசில் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமா யூதர்களுக்கு. இனி திரும்ப வரச்சில் என்ன செய்வாங்கன்னா, வந்த உடனே அங்கேருந்து ஆலயத்துலேருந்தே வரும்போதே ஒரு சின்ன அத்திமர கம்பை என்ன செய்வாங்க, கம்பு இல்லை சின்ன செடியை கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்து அதில் நட்டுக்கிட்டு தவப்பேன் மோனிட்ட சொல்லக்கூடிய ஒரே காரியம் உண்டு, முறை நீ என்னமோ வந்து அந்த குடை வாங்கணும், பென்சில் வாங்கணும், ரப்பர் வாங்கணும்னு என்கிட்ட வந்து கேட்கப்படாது. உனக்கு தேவைன்னா நேரம் என்ன செய்யணும், அத்திமரத்துக்கு அடியில் போயிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனால் உனக்கு சோறதர் போல் அத்திமரத்துக்கு என்ன செய்வேன், உரத்தை வச்சு நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார், அந்த பையன்ட்ட சொல்லுவார். அப்போ பையனை என்ன செய்வான், எப்பவும் காலையில் போயிருந்து அப்போ ஜபத்தை செய்யணும்னு அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ எனக்கு வேணும், பைக் வேணும், இல்லை ஸ்கூட்டி வேணும், இல்லை இன்னோவா கார் வேணாலும் அங்கே போயிருந்தா கேட்பான் அப்படின்ட்டு தான். அதனால தான் அதை அந்த அத்திமரத்துக்கு அடியில் போய் ஒவ்வொரு பிள்ளைகளும் யூத பிள்ளைகள் அத்திமரத்தில் போய் இருக்கும். அதனால தான் அந்த நாடு வந்து அவ்வளோ உயர்வுக்குள்ளே போனது. அதனால தான் அந்த நேரத்தில் தான் நாத்தன் வேலி எப்பவும் போய் எங்கே இருப்பார், அத்திமரத்துக்கு அடியில் இருப்பது. அதை இயேசு அதை கண்டுனால தான் தெளிவாக. அப்போ ஏற்கனவே 1-2 நேரம் இவர் ரவுண்ட்ஸ் போகும்போது அவன் இருந்திருக்கான் அந்த இடத்துல. அதனால தான் அவர் தெளிவாக சொன்னார், நீ அத்திமரத்துக்கு அடியில் இருந்ததே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லதுக்குள்ளே இன்னொருத்தான் ஒரு பெரிய கல்லை அவன் என்ன செய்தான், அத்திமரத்துக்கு மேலே ஏறிட்டான். அப்படி தானே சகை உலகத்திலே பெரிய ஃப்ராடு, வட்டி 10 வட்டி பரமசிவம் மாதிரி வட்டியில் பெரிய ஆள். அப்படி தானே வட்டிக்கு கொடுத்து பிழைக்கக்கூடிய ஆள். இவன் என்ன செய்தான், காட்டத்தி மரம். மற்றதெல்லாம் சாதாரண அத்திமரம், இது காட்டத்தி மரத்துக்கு மேலே என்ன செய்தார் இவர் போய் இருந்தார் அப்படின்னு சொல்லி அப்பவும் இயேசு கண்டுக்கிட்டார். அத்திமரத்துக்கு அடியில் இருக்கவனையும் கண்டுக்கிட்டாரு, அத்திமரத்துக்கு மேலே இருக்கவனையும் இயேசுவுக்கு தெரியும். அதனால 2 பேரையும் சொன்னார், நீங்கள் 2 பேரும் ஒருத்தன் சொன்னார் நீ அத்திமரத்துக்கு அடியில் இருக்கிறதுல கண்டேன், இவன் என்ன சொன்னார் நீ யாராச்சிலே ஒன்ன நான் கண்டுட்டேன் அப்படின்னு. அப்போ இயேசுவுக்கு 7 கண்ணணி வேதாகமத்தில் போட்டிருக்கு. அவர் நாசரேத்தில் இருந்தாலும் இவன் எருசலேம் மரத்துக்கு மேலே ஏறினான்னா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. காட்டு வலையில் இருந்தாலும் பின்னக்காட்டு மரத்தில் போய் ஏறினாக்கி தெரியும் ஆண்டவருக்கு. அப்படி தானே. அப்போ அதில் அந்த விஷயத்தில் வந்து யூதருடைய வாழ்க்கையில் வந்து அது நெருக்கமான ஒரு மரமாக இருந்தது. என்ன மரம், இந்த மரம். அது குளிர்காலம் வந்துட்டுனாலே இவளுக்கு தெரியும், அது இலையை ஒதுக்கும். அதாவது அது வெறியான காலத்தில் தான் பச்சை பசையிலனி இருக்கும். அப்போ குளிர்காலம் வந்த உடனே அது என்ன செய்யும், இலைகளை அது உதிர்க்கும். வசந்த காலம் வந்தாலே அது என்ன செய்யும், துளிர் விடும். அப்போ அதனால தான் இயேசு இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள், அதாவது விவசாயிகள், அங்கே இருக்க விவசாயிகளுக்கு தெளிவாக தெரியும் என்ன காலம் சீக்கிரம் வரப்போனது நமக்கு தெரியும். அப்படி தானே ஏற்கனவே சொல்லுவோம், அங்கே தூரத்தில் மழை வர மாதிரி இருக்குது, காய்ச்சல் வர மருந்து மாத்திரைகளெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுடுங்க. மழை 1 மாதத்துக்கு முன்னே பரவதான் பெய்யும், ஆனாலும் காய்ச்சல் மாத்திரை மருந்து எல்லாம் ரெடியாகிட்டு என்ன செய்துடும் வாங்கி வைப்போம். அந்த மாதிரிப்பட்ட. ஆனால் இவங்களும் அப்படி தான், விவசாயிகளும் விதைக்கிறதுக்கு அங்கே அத்தி மரத்தை தான் முதல்ல என்ன செய்வாங்க பாப்பா வந்து அத்தி மரம் என்ன கண்டிஷனில் இருக்குது, லேசாக தொழில் விட ஆரம்பிச்சிருந்தாலே நம்ம என்ன செய்யலாம், ஓடி போய் விதையை விதைக்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் யூதர்களுக்கு இருந்து. அப்போ அதனால தான் இப்போ இயேசுவுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஊமையை எப்போ சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு கரெக்டாக ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் தான் இந்த ஊமையை சொல்லுவார். பார்த்தா இந்த பைபிள் முழுவதும் நம்ம ஆராய்ந்து படித்தோன்னா அத்திமரம் அப்படின்னா எதுக்கு ஊமையாக சொல்லப்படுதுன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு ஊமை தான் இந்த அத்திமரம். அதனால தான் அந்த வசனத்திலே அத்திமரம் துளிர் விடும்போது வாசலருகே வந்துட்டாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அப்போ அத்திமரம் துளிர் விடுனா இஸ்ரேல் என்ன செய்யும், உயர்ந்து உலகத்தில் ஒரு பெரிய இதாட்டு அப்படி உயர்ந்து வரும்போதே என்னுடைய வரவு 2வது வருகை சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ துளிர் விடாமல் இருந்ததா அப்படின்னு சொன்னால் 1900 வருஷம் கரெக்டாக இயேசு வந்துட்டு போன பிறகு 1900 வருஷம் செத்து கிடந்த நாடு தான் இது இஸ்ரேல், செத்து போயிட்டு. அப்போ இயேசு கடைசி நேரத்தில் சிலுவைக்கு முன்னே ஆலயத்துக்கு போனிட்டு ஒரு நாள் ஆசைப்படுற சீசர்களுக்கும் ஆசை தான். கூடல என்ன செய்துட்டாவ போனாவ ஆலயத்துக்குள்ளே போய் பேசினாவலான்னு பைபிளில் போடலை.
ஆனால் இப்போ ஆலயத்துக்கு வெளியே வந்த உடனே இவங்களுக்கு இருக்க முடியலை. டக்குன்னு ஆண்டவரே இயேசுவை, இந்த ஆலயம் பயங்கரமான ஆலயம் எப்படி போட்டு கட்டி வச்சிருக்கு பாருங்கள், இது யார் பேதுரு தான் கூடுதலும் சொல்லியிருக்கணும், அவருக்கு பேர் ஆனால் அதில் போடலை, சீசர்கள் கேட்டார்கள் தான் போட்டிருக்கு. முன்னோடி நம்ம திரும்ப திரும்ப பார்த்தாலும் இன்னார் தான் சொன்னாலும் போடலை, அப்படி தானே? அப்போ சொன்ன உடனே இயேசு சொன்னார், மற்ற 24:2 தெளிவாக சொன்னார், கல்லின் மேல் கல் இல்லாதபடி. அதை வாசிங்க பாப்போம். இயேசு அந்த நேரத்தில் அழகாக தெளிவாக சொல்லிட்டார், கல்லுக்கு மேலே கல் இல்லாமல் நீ எவ்வளவு தான் நல்லா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு தான் போற்றி பேசினாலும் சரி, புகழ்த்தி பேசினாலும் சரி, கல்லுக்கு மேலே கல் இல்லாமல் கண்டிப்பாக இடிக்கப்பட்டு தான் போகும்னு சொன்னார். அப்போ 70 வருஷம் அப்படியே ஓடிட்டு இவர் போயிட்டார். இயேசு எங்கே போயிட்டார்? பரமேறி போயாச்சு. ஆனால் 70 வருஷம் கிளியராக ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ரோம தளபதி, ஏன்னா இவங்க கலகம் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்? யூதர்கள். இனி என்ன செய்ய மாட்டோம், இயேசுக்க காலத்துலலாம் அடிமையாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு. அதனால் இயேசுக்க காலத்துக்கு பிறகு 70 வருஷம், நம்ம 50 வருஷம் தொடங்கும் போதே கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமர்களுக்கு நாங்கள் இருக்க முடியாது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆமாம் விடுதலை வேணும்னு கொஞ்சம் கலகம் பண்ணதில் அவங்க இருந்த யார் வந்தா, டைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோம தளபதி வந்தான். வந்து எருசலேமே என்ன செய்தான், முற்றுகை போட்டான் அப்படின்ட்டு பார்க்க அந்த சரித்திரங்களில் பார்க்க முடியும். அதில் பார்த்தா இவன் தீ வச்சு கொளுத்தினான். ஒரு பக்கத்தில் தான் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் தங்கம் உருவி, ஓவர் ஹீட்டில் தங்கம் உருவி என்ன செய்தான், அந்த ஓட்டைகளுக்குள்ளே, அந்த செங்கலாக கல்ல, அந்த கல்லுக்குள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே உருவி போனதை பார்த்துருக்கான் யாரோ. அதுக்கு பிறகு தான் அதில் அப்படி தான் ஜோசிபாஸ் எழுதி வச்சிருக்கார் கீழே, இவன் இப்படி போனதுனால இவங்க இதில் முழுசாக தங்கம் தான் இருக்கும் போலுக்குன்னு கல்லுக்கு மேலே கல் இல்லாமல் ஒரு கல்லை கூட இல்லாமல் என்ன செய்துட்டாங்க, இடித்து தர மட்டமாக்கிட்டாங்க. அதில் தான் ஒரே ஒரு இது செவுறு மட்டும் தான் இடிக்கப்படாமல் இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷத்துக்கு மேலாக அந்த சுவர் இப்பவும் நின்றுக்கிட்டு இருக்கு. அழுகையின் சுவர். என்னைக்கும் போய் இப்போ யூதர்கள் அதில் முட்டி முட்டி அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரே இடம். அதில் தான் சொறி வைக்காங்க பேப்பரில் எழுதி, மெசியாவே சீக்கிரம் வாரும். அந்த மெசியாவை பிடிச்ச சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இப்போ என்ன செய்யாங்க, அவன் இதில் போய் நின்று சும்மா பேப்பரை குத்தி எங்க. அப்போ இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, ரோம தளபதி என்ன செய்தான்னா, மீதி இருந்த யூதர்கள் நிறைய பேரை கொன்று போட்டுட்டு மீதி இருந்த கொஞ்சம் பேரை அடிமைகளாக பிடித்து கொண்டு போனான். அப்போ தான் அத்திமரம் சாவ ஆரம்பித்தது. எந்த மரம்? அத்திமரம். இது இஸ்ரேல் தேசம் சாவ ஆரம்பித்தது.